ஃப்ரீ வில் இல்லாமல், சித்த சுயாதீனம் இல்லாமல் நம்மெல்லாம் ஒரு எந்திரம் போல ஆகிவிடுவோம். அப்போ அந்த ஃப்ரீ வில் இருக்கும்போது, சித்த சுயாதீனம் இருக்கும்போது, நாம் தேவனை நேசிக்க அந்த சித்த சுயாதீனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். தேவனை சேவிக்க, அவரை தொழுது கொள்ள மட்டும் இல்ல, அவர் சித்தத்தை செய்யவும் இந்த சித்த சுயாதீனம் நமக்கு பயன்படுகிறது. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. எல்லா நாமத்திற்கும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. எம் பாடுகளை ஏற்றீரே, எம் துக்கங்களை சுமந்தீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரர். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பரலோகத்தில் இன்றும் எமக்காக பரிந்து பேசும் மனிதனாக, பரலோகத்தில் என்றும் எமக்காக பரிந்து பேசும் மனிதனாக, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல், உம்மை போல் வேறு தேவனில்லை, உம்மை போல் வேறு தேவனில்லை. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. பாத்திர நீரே இயேசுவே, நீ பாத்திரரே. ரோமர் 12
2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். தேவனுடைய வார்த்தை தான் நம்ம மறுரூபமாக்குது, நம்முடைய மனதை புதிதாக்குறதுங்கிறத சொன்னேன். தேவனுடைய வார்த்தையை பற்றி பல காரியங்கள் சொன்னேன். இப்பொழுது அது எப்படி, அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது, எப்படி தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நம்முடைய மனதை புதிதாக்கி தேவனுடைய சித்தம் பரிபூர்ணமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கிரியை செய்கிறது என்கிறதை நாம் பார்க்க போகிறோம். இதில் முதலாவது காரியம் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி நினைக்கிறாங்க, இந்த தேவனுடைய சித்தம் நிறைவேறுவது பற்றி எப்படி நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவன் ஆன உடனே நான் எந்த சிந்தனையும் வச்சக்கூடாது, நான் எதுவும் யோசிக்கக்கூடாது, நான் எதையும் சித்தம் கொள்ளக்கூடாது, எனக்குன்னு ஒரு மனதே இருக்கக்கூடாது, நான் எதையும் எண்ணக்கூடாது, நான் எதையும் விரும்பக்கூடாது. இன்னும் கேட்டால் எல்லாத்தையும் அவர் சுத்தமாக ஸ்லேட் அழிக்கிறது மாதிரி அழிக்கிறதுக்கு விரும்புகிறாரு. விரும்பிட்டு நம்ம பேசாமல் இருக்க வேண்டியதுதான். அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிரம்பட்டுன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தம்னு பேசாமல் இருந்துட வேண்டியதுதான். நமக்கு எந்த இதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க, நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் இது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் ஆஃப் வாட் த பைபிள் டீச்சர்ஸ். தேவவசனம் போதிக்கிறதுனுடைய நேர் எதிராக இருக்குது. அது இன்னைக்கு காண்பிக்க போகிறது தான். ஏன்னா நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். 2 கொரிந்தியர் 6:1, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அதாவது விசுவாசிகளுக்கு புத்தி சொல்றாரு, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் ஆட்களாக இருக்கிற நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் இருக்குது. ஆங்கிலத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாருடைய உடன் வேலையாட்கள்ன்றது அங்கே தெளிவாக வருது. We are co-laborers with him. As co-laborers with him we plead with you அப்படிங்கிறார். தேவனோடு கூட உடன் வேலையாட்களாக இருக்கிற நீங்கள் தேவனுடைய கிருபையை விருதாவாய் பெறாதபடிக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்றாரு. அப்ப இங்கே தமிழ்ல உடன் வேலையாட்கள்னு வருது. ஆனா யாருடைய உடன் வேலையாட்கள் என்கிறது அந்த முதலாவது வசனத்தில் அது அவ்வளவு தெளிவா இல்லை. ஆனால் தேவனுடைய உடன் வேலையாட்களாக இருந்து கொண்டுதான் பவுல் அப்போஸ்தலன் அப்படி சொல்றார். தேவனோடு கூட கோ-லேபரர்ஸா இருக்கிறோம். கோ-லேபரர்ஸ் சொன்னா, உடன் வேலையாட்கள் சொன்னா ஒரு காலிக் மாதிரி பேசுறார். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் பலரோடு நம்ம வேலை செய்யறோம் இல்லையா? அப்ப ஒருவர் மதிக்கிறோம், ஒருவருடைய உணர்வுகளுக்கு அங்கே மரியாதை கொடுக்கிறோம், ஒருவருடைய விருப்பங்கள் நாட்டங்கள் இதெல்லாம் புரிந்து கொள்றோம், அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்றோம். ஏன்னா 4 பேரோட வேலை செய்கிறோம், அவங்களும் நம்ம மாதிரி ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் யோசித்து பார்த்து கொஞ்சம் நம்ம பாட்டுக்கு தாந்தோடித்தனமாக எதுவும் செய்ய முடியாது. நிறைய பேர் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலை செய்கிறோம் இல்லையா? மற்றவர்களை மதித்து அவருடைய வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து அப்படி வேலை செய்கிறோம் இல்லையா? அப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறத பார்த்தா, தேவனோடு கூட இவர்கள் உடன் வேலையாட்கள் என்று சொல்லுகிறார். அப்பனா என்ன அர்த்தம்? அவர் இல்லாம நம்ம வேலை இந்த உலகத்தில் நடக்காது. அதே நேரத்தில் நம்மளையும் தேவன் முக்கியமாக எண்ணுகிறார். நம்மளுக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கிறார், ஒரு ஸ்தானத்தை கொடுத்துருக்கிறார். பாருங்க, நம்மளை ஒரு டம்மி மாதிரி வச்சில்ல கடவுள், நம்மளை ஒரு ரோபாட் மாதிரி வச்சில்ல, ஏதோ ஒரு மிஷின் எந்திரம் மாதிரி. எந்த மனசும் இல்லை, எந்த யோசனையும் இல்லை, எந்த விருப்பமும் இல்லை, எந்த நாட்டமும் இல்லை, சும்மா அப்படியே இருக்கிறோம். கனெக்ஷன் கொடுத்தா பிளக் பண்ணா ரிமோட்டை வேலை செஞ்சு ரிமோட்டை அழுத்தினா என்ன செய்ய சொல்றோமோ அது அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. நம்ம அப்படி நம்ம கடவுள் உண்டாக்கல, ஒரு எந்திரத்தனமா நம்ம உண்டாக்கவில்லை. கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கிறார். நம்மை உடன் வேலையாட்களாக கர்த்தர் எண்ணுகிறார். பவுல் அப்போஸ்தலன் அதை புரிஞ்சுக்கிட்டார். பாருங்க, பெரிய ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன், தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு மனுஷன், அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, கடவுளோடு கூட நான் உடன் வேலையாட்களா இருக்கிறேன். நான் கடவுளுக்கு முக்கியம். எனக்கு கடவுள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல கடவுளுக்கு நான் ரொம்ப முக்கியமானவனா இருக்கிறேன். என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். தாயின் கற்பத்திலிருந்து, நான் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னாலே என்னை தெரிந்தெடுத்து என்னை கூறி வைத்து என்னை அதுக்குன்னே வளர்த்து ஆளாக்கி, நான் என்னை அறியாத காலத்தில் கூட அவருடைய படிப்பு, அவருடைய எல்லா விதமான காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தான் நடத்தி இருக்கிறார். பாருங்க, ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்துக்கு அவர் ஆயத்தப்படுத்தும்படியாக அதற்கேற்ற எல்லா குவாலிஃபிகேஷன்ஸ், அதற்கேற்ற எல்லா தகுதிகளையும் அவர் கொடுத்து கொண்டு வந்து கடைசியில் அவரை ரட்சிக்கிறார். எதுக்காக?
வேதவசனம் சொல்லுது இல்லையா, எபேசியர் 2:10 அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் என்ன கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அவர் வகுத்து வைத்திருக்கிறாரோ அந்த கிரியைகளை செய்யும்படி அதான் ரட்சித்திருக்கிறார். அப்ப பவுலுக்கு அதெல்லாம் புரியுது. நான் வந்து சும்மா ஒரு ரோபாட் மாதிரி இல்லை, ஒரு எந்திரம் மாதிரி இல்லை. அவர் அங்கிருந்து எதையோ அழுத்த இந்த எந்திரம் அதை செய்யறது கிடையாது. நான் கர்த்தருக்கு ரொம்ப முக்கியம். என்னை தாயின் கற்பத்திலிருந்து தெரிந்து கொண்டு என்னுடைய வழிகளை அவர் வகுத்து எந்த பாதையில் நான் செல்ல வேணும், எப்படிப்பட்ட படிப்பை நான் படிக்கணும், எப்படி நான் வளர வேண்டும், எங்கே நான் இருக்கணும், என்ன விதமான காரியங்களை கற்றுக்கணும், இதெல்லாம் அவரே என்னை வழி நடத்தி இருக்கிறாரு. கடைசியில் என்னை ரட்சித்து இருக்கிறாரு. இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறாரு. ஏனென்று சொன்னால் அவருடைய உடன் வேலையாட்களாக என்னை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நான் இப்போ வந்து அவரோட பார்ட்னராக இருக்கிறேன். அவரோடு கூட சேர்ந்து நான் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போ கர்த்தர் இல்லாமல் நான் ஒன்றும் பெருசாக செஞ்சிட முடியாது. அதே நேரத்தில் நானும் அவருக்கு ரொம்ப முக்கியமானவனாய் இருக்கிறேன். நான் இல்லாமல் அவருடைய வேலை அவர் செய்ய நினைக்கிறது இந்த உலகத்தில் நடைபெற முடியாது, அது தடைபடும். நான் ரொம்ப முக்கியமானவனாக அவருடைய வேலையிலே நான் ரொம்ப முக்கியமானவனாய் இருக்கிறேன் என்று அவர் புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, அதனாலதான் கர்த்தர் மனுஷனை ஒரு பெருசா நினைக்கிறார், உங்களை என்னையும் ஒரு பெருசா நினைக்கிறார். அப்ப உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய கனவுகள், அதனால பாருங்க மனுஷன் வந்து கனவுகளை உடையவனா இருக்கிறான். அதை பற்றி தான் கொஞ்சம் பேச போறேன், சில காரியங்கள்லாம் சொல்ல போறேன். ட்ரீமிங் பற்றியெல்லாம், எப்படி கனவு காண்றோம் வாழ்க்கையில, இதெல்லாம் தப்பா நினைச்ச கூடாது. கனவுன்னா என்ன, கனவு உலகத்துல வாழ்றியா நீ, இந்த கனவெல்லாம் காணாத, ரியல் உலகத்துக்கு வா. சில சொல்றாங்க இவங்க பாழா போன ரியல் உலகத்துக்கு நம்மளை கூப்பிடுறாங்க. ரியல் உலகத்துக்கு நீ வா அப்படின்னா என்ன அர்த்தம்? ரியல் உலகத்துக்கு வான்னா கனவெல்லாம் காணாத, இந்த கனவெல்லாம் வச்சுக்காத, பெரிய நோக்கங்கள்லாம் ஒன்று வைக்காத, பெரிய விருப்பங்கள்லாம் ஒன்று வச்சுக்காத, உள்ள ஒரு கனவையும் வச்சுக்காம எந்திரத்தனமா வாழ். காலையில் எந்திரிச்சியா, இட்லியை சாப்பிட்டியா, சட்டையை மாட்டினியா, வேலைக்கு போனியா, அக்கடான வேலையை செஞ்சியா, செஞ்சு முடிச்சோன்னு வீட்டுக்கு வந்தியா, வந்த உடனே முகத்தை கழுவுனியா, கொஞ்ச நேரம் டிவி பார்த்தியா, சாப்பிட்டியா, தூங்குனியா, திருப்பி நாளைக்கு காலையில் எந்திரிச்சு வேலைக்கு போ. இதென்ன கனவு காண்றது? இதென்ன விருப்பம்? இதென்ன பெரிய நோக்கம்? இதென்ன பெரிய உள்ளத்துல ஏதோ ஒரு பெரிய நோக்கத்தையும் நாட்டத்தையும் வச்சுக்கிட்டு அதை நாடுறதுக்கு, அதை அடையிறதுக்கு முயற்சி பண்றதால கூடாது. ரியல் உலகத்துக்கு வாப்பா. சம்பாதிச்சோமா, சாப்பிட்டோமா, ரெண்டை பே பண்ணோமா, அரிசி பருப்பை வாங்கணுமா, வேலையை பார்த்தோமா, அடுத்த 1ஆம் தேதி எப்போ வரும்னு பார்த்துட்டு இருந்து வேலையை நடத்தாம கனவு என்ன காண்ற அப்படிங்கிறாங்க. எத்தனை பேர் அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் பாருங்க, இந்த உலகத்தார் நம்மளை பிடிச்சி கீழே எழுக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் கடவுள் வித்தியாசமானவராக இருக்கிறார். அதனாலதான் ரட்சிக்கப்பட்ட உடனே பெந்தெகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுறார் இல்லையா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்லி இருக்குது? உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் காண்பார்கள். கடவுள் தரிசனத்துக்கு விரோதமானவர் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு தரிசனம் இருந்ததுன்னா அதை கடவுள் எதிர்க்கிறது கிடையாது. இன்னும் கேட்டா அந்த தரிசனம் சொப்பனத்தை வச்சுதான் கடவுள் உங்களை எங்க கொண்டு போகணும்னு விரும்புகிறாரோ அங்க கொண்டு போறாரு. அவருடைய சித்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற செய்கிறார். அதை தான் பார்க்க போறோம் சில வாரங்கள். இப்போ சொப்பனத்தின் தரிசனத்தின் தரவரே அவர் தான். சில சொல்ல இப்ப வயசாயிடுச்சா, இப்ப என்னத்த சொப்பனம், அவங்களுக்கு தான் சொல்லியிருக்குது சொப்பனம்னு, வயசானவங்களுக்கு தான் சொல்லியிருக்குது. நான் ரொம்ப யங்கு, இப்பதான் எனக்கு 15 வயசு ஆகுது, இதுக்குள்ள என்னத்த தரிசனம், இப்போ ஜாலியா போய் விளையாண்டோமா, போனோமா, வந்தோமா, இல்ல தரிசனம் உள்ள வரணும். தரிசனத்தை கடவுள் தர வாழ்க்கையில் ஒரு பெரிய விஷன் உண்டாக வேண்டும், ஒரு பெரிய தரிசனம் உண்டாக வேணும். கடவுள் என்னை எதுக்காகவோ பிறக்க செய்திருக்கிறார், எதுக்காகவும் நீங்க வச்சிருக்கிறார், அதுக்காக தான் என்ன அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், அதுக்காக தான் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பின்னணி. இந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், இப்படி வளர்ந்துருக்கிறேன், இப்படிப்பட்ட காரியங்களை கத்திருக்கிறேன், இதெல்லாம் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா கடவுள் அவருடைய திட்டத்தை இந்த பூமியில் நிறைவேற்றுவதற்காக என்ன எதுக்கோ தெரிஞ்சு வச்சிருக்கிறார். என்ன ஒரு காரியத்துக்காக அவர் ஆயத்தம் படி கொண்டு வந்திருக்கிறாரு. நான் இந்த பூமியில் அதுக்காக தான் நான் இருக்கிறேன், அதை நான் நிறைவேற்ற வேண்டும். அது என்ன நான் கண்டுபிடிக்க வேணும், அந்த பாதையில் நான் நடக்க வேணும், அதை குறித்த ஒரு தரிசனம் எனக்கு உண்டாக வேணும். தரிசனம் உள்ள உண்டாயிடுச்சுன்னு பாருங்க, அப்புறம் ஆளை கையில பிடிக்க முடியாது. தரிசனம் உள்ள உண்டாகாதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்னைக்கு பாருங்க, நிறைய பிள்ளைகள் என்ன சொல்றாங்க, சொல்ற பேச்சை கேட்க மாட்டாயா, படிக்க மாட்டேங்கிறாயா, போக மாட்டேங்கிறாயா, ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டா திருப்பி வந்துடுறாயான்றாங்க.
என்ன பண்றதுன்னே தெரியலங்க. ஏன்னா தரிசனம் உண்டாகல, வாழ்க்கையில ஒரு தரிசனம் உண்டாகல. தரிசனம் உண்டாச்சு கொஞ்ச நேரம், இந்த பசங்கிட்டலாம் கொஞ்ச நேரம் பேசி பாருங்க, ஒரு சின்ன அதை பற்றி ஒரு சீரியஸ்னஸ் உள்ள உண்டாக்குனால ஆள் மாறிடுவான். தரிசனம், சொப்பனம். நிறைய பேர் இன்னைக்கு தரிசனமும் கிடையாது, சொப்பனமும் கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க நிஜ உலகத்துல வாழ்றையா, நாங்க கனவு உலகத்துல வாழ்ற, கனவெல்லாம் எங்களுக்கு வேணாம், நீங்க பேசுறது கனவு, நாங்க பார்க்கறது நிஜம். அப்ப கனவு இல்லைன்னா நான் சொல்றேன் வாழ்க்கையே கிடையாது. கடவுள் உள்ள கனவு காணக்கூடியவர்களாக உண்டாக்கி இருக்கிறார்ன்றத முதல் யோசித்து பாருங்க. உங்களுடைய மனம் கனவுகளை உள்ளடக்கிய மனமாய் இருக்கும்படி கடவுள் மனதை ஆர்டர் பண்ணியிருக்கிறார். அந்த மனதில் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறார், விருப்பத்தை கொடுத்திருக்கிறார், மனதில் இமேஜினேஷனை கொடுத்திருக்கிறார், கற்பனையை கொடுத்திருக்கிறார் இல்லையா. மனதை அப்படியே ஒருங்கிணைத்து ஒரு காரியத்தில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எதை விரும்புகிறோமோ அதை நாடுறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு காரியத்தை விரும்பி அதை நாடி அதை தொடர்ந்து பின்பற்றி ஒரே மனதாக இருந்து ஒரே நோக்கமாக இருந்து ஒரே லட்சியவாதியா இருந்து அதை அடையக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தன்மையை வச்சுதான் உங்களை உண்டாக்கி இருக்கிறாருன்னு அதை யோசித்து பார்க்கணும். சும்மா வெறும் புக்கை திறந்து மக்கு அடிச்சு பாஸ் பண்ணி 90 மார்க் வாங்கிட்டு வர்றதுக்கு இல்லை. ஹலோ, இருக்கிறீங்களா? சில நேரத்தில் மக்கு அடிக்க வேண்டியதாக இருக்கு, என்ன பண்ணுறது? மார்க்கை வாங்கிடுங்க, அதை விட்டுறாதீங்க. ஆனால் வாழ்க்கைங்கிறது அதை காட்டிலும் பெருசுங்க. கனவு, தரிசனம் காணக்கூடியவர்களாக கடவுள் உங்களை உண்டாக்கிறார். அப்படிப்பட்ட மனதை உங்களுக்கு தந்திருக்கிறார். வெறும் ஏதோ 4 வரிய மனப்பாடம் பண்ணி அப்படியே கொண்டு போய் கக்கிட்டு வர்ற மனம் இல்லை இது. இது கனவை உடைய மனம், தரிசனம் காணக்கூடிய ஒரு மனம், சொப்பனத்தை காணக்கூடிய ஒரு மனம். காரியத்தை மனதில் வச்சு அதை அடையிற வரைக்கும் விடாமுயற்சி அதை பின்பற்றி அடையக்கூடிய ஒரு தன்மையை கடவுளுக்குள்ள வைத்திருக்கிறார். மனதை அப்படி வச்சிருக்கிறார். அது எதுக்கு அப்படி வச்சிருக்கிறாருன்னா, அவர் சில நோக்கங்களை நிறைவேற்ற விரும்புகிறாரு, அதுக்காக அதை பயன்படுத்தும்படியே தான் அப்படி வச்சிருக்கிறாரு. ஆனா நிறைய கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொள்ளாதனால அதை அலட்சியம் பண்ணுகிறார்கள். அப்ப அதை புரிந்து கொள்ள வேணும். அப்ப உங்களுடைய விருப்பங்களா அவர் வேணான்னு சொல்ல, எந்த விருப்பமே இல்லாதவனா இருக்கணும். சிலர் நினைக்கிறாங்க கிறிஸ்தவங்கிறது விருப்பம் இல்லாத மார்க்கம். எந்த விருப்பமும் கிடையாது. எனக்கு விருப்பம் இல்லாதவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். எந்த விருப்பமும் இல்லாதவன் தான். கிட்டத்தட்ட ஒரு சன்னியாசி மாதிரி இருக்கணும், அப்பதான் உண்மையான கிறிஸ்தவங்கிற மாதிரி சிலர் போறாங்க. தப்பு. உண்மையை சொல்ல போனா விருப்பம் தான். இந்த வில் என்று சொல்றாங்க இல்லையா, வில் வில்லு வில்லுன்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த இங்கிலீஷ் எல்லாருக்கும் வழங்கும். சித்தம் கொள்ளுகிற அந்த திறன், அந்த சித்தம் கொள்ளுகிற திறன் தான் மனுஷன்ல ரொம்ப விசேஷமான ஒரு ஆற்றல். கடவுள் உண்டாக்கி வச்சிருக்கிற ஆற்றல். சித்தம் கொள்ளக்கூடியவனா உண்டாக்கி இருக்கிறார். சித்தம் கொள்ளக்கூடியவனா உங்களை உண்டாக்கி இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்ட உடனே இனிமே நான் எந்த சித்தமும் கொள்ள போறதில்லை. அவர் ரிமோட் கண்ட்ரோல்ல அவர் ஆப்ரேட் பண்ணிட்டோம், நான் சித்தமெல்லாம் கொள்ள போறதில்லை, நான் பேசாம இருக்க போறேன்னு சொல்லக்கூடாது. முன்ன என்ன பண்ணிட்டு இருந்தோம், தப்பு தப்பா சித்தம் கொண்டுகிட்டு இருந்தோம். பாவ வாழ்க்கையை வாழ்த்து கொண்டு தப்பான சித்தங்களை உள்ள வைத்துக் கொண்டிருந்தோம், அது தப்பு. இப்ப என்ன பண்ற விரும்புகிறார், நம்முடைய சித்தங்களை பரிசுத்தப்படுத்தி நல்ல சித்தமாக நல்ல நோக்கங்களை நல்ல விருப்பங்களை உடையவர்களாக்கி அந்த சித்தத்தை முழுமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். நான் சொல்றேன், இன்னும் கேட்டா பாவத்தில் இருக்கும்போது நம்முடைய சித்தத்திலே நாம் அடிமைப்பட்டவர்களா இருந்தோம் பிசாசுக்கு. பிசாசு ஒன்றும் உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சில்லை. சிலர் சொல்றாங்க இல்லையா, சிலர் பாவத்திலே வாழ்ந்துகிட்டு இன்னும் ரட்சிக்க கூட படல, என்ன சொல்லுவாங்க, எனக்கு பயங்கர வில் பவர் இருக்குது அப்படிம்பாங்க. வில் பவர் இருக்குது, ஆனா உண்மையா சொல்ல போனா அங்க வில் பவரே கிடையாது. ஏன்னா அவருடைய சித்தம் பிசாசனுடைய வல்லமைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறது. அவர்கள் விரும்பினதை செய்யாமல் எதை விரும்பாம இருக்கிறாங்களோ அதே தான் செய்கிறாள்னு பவுலப்போஸ்தலன் சொல்றார். 7ஆம் அதிகாரத்தில் ரோமர்ல வாசித்து பார்த்தீங்கன்னா, நான் விரும்புறது என்ன செய்ய முடியல, எனக்கு தெரியுது இதுதான் நல்லது, இதுதான் இது, நான் அதை செய்ய விரும்புகிறேன், செய்ய முடியல. ஏன்னா எனக்குள்ள ஒரு சுவாபம் இருக்கிறது, பாவம் என்கிற ஒரு சுவாபம் இருந்து கொண்டு நான் விரும்புறதை செய்யாம நான் விரும்பாததே செய்ய வைக்கிறது. நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னன்னு, அது எனக்குள்ள இருக்கிற பாவம் அப்படிங்கிறார்.
அப்ப பாவம் மனுஷனுடைய சித்தத்தை கூட அடிமைப்படுத்துகிறது பாருங்க. இந்த வில்ல ஒரு பாண்டேஜுக்குள்ள கொண்டாந்துருச்சு. ஃப்ரீயா கூட இல்லை, ஃப்ரீ வில்ல இல்லை மனுஷனுக்கு. ஆனா கடவுள் மனுஷனை ஃப்ரீ வில்லுடையவனா உண்டாக்கிறார். சுதந்திரம், சித்த சுயாதீனம், ஃப்ரீ வில் என்றோம் இல்லையா? சித்த சுயாதீனம், சித்தத்துல சுதந்திரம், சுதந்திரமாக யோசித்து தீர்மானங்கள் எடுக்கக்கூடியவனாதான் மனுஷனை கடவுள் உண்டாக்குனார். அதனால்தான் ஆதியில ஆதாம் சுதந்திரமா ஒரு தீர்மானத்தை எடுத்து எனக்கு கடவுள் வேணா, பிசாசு பேச்ச நான் கேட்கிறேன்னு அவன் போனான். ஏன்னா சித்த சுயாதீனம், பூரண சுயாதீனம் கொடுத்திருந்தார், லிபர்ட்டி அவனுக்கு. கடவுளே வேணான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு லிபர்ட்டி. ஆகவே கடவுள் என்று இன்னைக்கு மனுஷன் வர்றான்னா அவன் தெரிந்தெடுக்கணும், நான் இவரை என்னுடைய தெய்வமா நான் வணங்க போறேன், இவரை நான் விசுவாசிக்க போறேன், இவரை நான் அறிக்கை செய்ய போறேன், இவரை நான் ஏற்றுக்கொள்ள போறேன், இவர் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரா இருக்கணும்னு இவன் விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் அங்க ஒண்ணு நடக்க போறதே கிடையாது. சித்த சுயாதீனம் என்றது வாழ்க்கைக்கு அடிப்படை. அப்ப ரட்சிக்கப்படும் போது என்ன பண்றாரு? ஒரு முதல் காரியத்தை பண்றாரு கடவுள். என்னன்னா, பிசாசுக்கு அடிமைப்பட்டு பாவத்துக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிற அந்த வில், அந்த சித்தத்தை நினைச்சதை செய்ய முடியாம ஒரு விதமான அடிமைத்தனத்தில் பாவ பழக்க வழக்கங்கள்லாம் பாருங்க. மனுஷன் குடிக்க கூடாதுன்னு நினைக்கிறான், நான் குடிச்சிட்டே தான் இருக்கிறான். இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறான், செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறான். இந்த இந்த மாதிரி எண்ணங்களை வச்சுக்க கூடாது மனசுல நினைக்கிறான். எண்ணெல்லாம் நல்லதா இருக்குது அவனுக்கு, வச்சுக்க கூடாது, நம்ம ஒழுங்கா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆனா அது செய்யாம இருக்க முடியல அவனால. என்று சொன்னால் அந்த சித்த சுயாதீனத்தை பிசாசானவன் பறித்து போட்டான். அடிமை போல சங்கிலி கட்டு அங்கே ஒரு சங்கிலி கட்டி இழுத்திட்டு போற மாதிரி இழுத்துட்டு போறான். அவன் சொல்றதான் நம்ம செய்துட்டு இருக்கிறோம். அவனுடைய சித்தம் தான் அங்க நிறைவேறுது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கும் போது என்ன ஆகிறது? இப்போ பிசாசனுடைய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேறுது. தேவனுடைய சித்தம் அப்படி நிறைவேறுது. அவன் சங்கிலி கட்டி வச்சுன்னா இப்ப கடவுள் சங்கிலி கட்டி எடுத்துட்டு போறது இல்லை நம்மள. அவன் சங்கிலி கட்டி இழுத்துட்டு போன மாதிரி கர்த்தர் நம்மளை சங்கிலி கட்டி இழுத்துட்டு போய் சித்தத்தை செய்யின்னு சொல்லி தடவியை பிடிச்சி நம்மளை செய்ய வைக்கிறது கிடையாது. அவரால் செய்ய வைக்க முடியும், ஆனால் அவரை பண்றது கிடையாது. ஏன்னா நம்மளை மதிக்கிறார். அவர் என்ன பண்றாரு? நம்முடைய விருப்பத்தை யூஸ் பண்றார், நம்முடைய நோக்கங்களை யூஸ் பண்றார், நம்முடைய மனதை யூஸ் பண்றார், நம்முடைய வில்லை யூஸ் பண்றார், சித்தம் கொள்ளக்கூடிய திறனை யூஸ் பண்றார். அதை மாதிரி லிபரேட் பண்ணுகிறார், அதை மாதிரி விடுதலை செய்கிறார். அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துகிறார் தம்முடைய நோக்கங்களுக்காக. அதை பயன்படுத்துகிறார். அந்த ஃப்ரீ வில் இல்லாம, சித்த சுயாதீனம் இல்லாம நம்மெல்லாம் ஒரு எந்திரம் போல ஆகிவிடுவோம். அப்ப அந்த ஃப்ரீ வில் இருக்கும்போது, சித்த சுயாதீனம் இருக்கும்போது நாம் தேவனை நேசிக்க அந்த சித்த சுயாதீனத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். தேவனை சேவிக்க, அவரை தொழுது கொள்ள மட்டும் இல்ல, அவர் சித்தத்தை செய்யவும் இந்த சித்த சுயாதீனம் நமக்கு பயன்படுகிறது. இந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும்
வேளையிலும் நீரே